தற்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 3 ஓவரில் 3 ஹாட்ரிக் விக்கெட் வரலாறு பார்த்திடாத சரித்திர சாதனை படைத்த அஸ்வின் மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சில வீரர்களை நூற்றாண்டுகள் கடந்தும் கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்க முடியாது. வழக்கமாக ஒரு ஆண்டுக்கு சராசரியாக சர்வதேச அளவில் 120 கிரிக்கெட் வீரர்கள் புதிதாக அறிமுகமாகின்றனர். அதில் 2 முதல் 5 நபர்கள்தான் நட்சத்திர வீரர்களாக உருவெடுக்கின்றனர். ஆனால் அவர்களாலும் கூட நூற்றாண்டுகளை தாண்டி ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். ஆகவே கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் செய்வதிலிருந்து வித்தியாசமாக செய்து வெற்றி பெற்றால்தான் அந்த நபரை இந்த உலகம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளும். அப்படியாக கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை பலராலும் மறக்க முடியாத வீரர்கள் என்றால் அது டான் பிராட்மேன், சச்சின் டெண்டுல்கர், விவியன் ரிச்சர்ட்ஸ், முத்தையா முரளிதரன் உள்ளிட்ட இப்படியான சிலர்கள்தான். மேலும் இவர்கள் அனைவருமே கிரிக்கெட் என்ற ஒன்று இருக்கும் வரையிலும் கிரிக்கெட் ரசிகர்களால் எப்போதும் மறக்க முடியாத நபர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் இவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வைத்த சாதனைகளில் அவரவர்கள்தான் நம்பர் 1. அந்தளவுக்கு நம்பர் 1ஆக இருப்பதற்கு இவர்களுக்கு திறமை, பயிற்சி என்பதெல்லாம் ஒருபுறம் கை கொடுத்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இவர்கள் அனைவரிடமும் இருக்கிறது. அதுதான் மற்ற கிரிக்கெட் வீரர்கள் சிந்திப்பதைப் போல அதே திசையில் சிந்திக்காமல் வேறு கோணத்தில் சிந்திப்பது, வேறு கோணத்தில் அணுகுவது என்ற விஷயம்தான் மற்ற ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் வீரர்களிடமிருந்து இவர்களை தனித்தன்மையாக உருவாக்கியது. ஆக இவர்களுக்கு உள்ள அதே குணம் இப்போது உள்ள கிரிக்கெட் காலகட்டத்தில் ஒரே ஒரு வீரருக்குத்தான் இருக்கிறது. ஆமாங்க, நம்ம தமிழக வீரர் அஸ்வினுக்கு மட்டுமே அந்த ஒரு தனித்திறமை இருக்கிறது. ஏனென்றால் இவர்தான் கடந்த சில வருடங்களாகவே பந்து வீச்சிலும் சரி, பேட்டிங்கிலும் சரி வித்தியாசமான முறைகளில் புது அணுகுமுறைகளை செய்து வருகிறார். அதே சமயம் பந்து வீச்சில் முரளிதரனுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது அஸ்வின் தான். அப்படியாக இருக்கும் அஸ்வின் இப்போது ஒரு புதிய சரித்திர நிகழ்வை படைத்திருக்கிறார். ஆமாங்க, தற்போது நடைபெற்று வரும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் நம்ம அஸ்வின் பந்து வீசிய போது சரியாக போட்டியின் 12வது ஓவர், 16வது ஓவர், 18வது ஓவர் என இந்த 3 ஓவர்களிலும் 3 ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அஸ்வின். அதாவது கிரிக்கெட் போட்டிகளில் எவ்வளவு பெரிய தலைசிறந்த பவுலராக இருந்தாலும் தொடர்ச்சியாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹாட்ரிக் விக்கெட் சாதனை செய்வது என்பதே 1000ல் ஒரு முறைதான் நடக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரே மேட்சில் தொடர்ச்சியாக இவர் வீசிய 3 ஓவர்களிலும் 3 ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்துவது என்பது பலருக்கும் கற்பனையால் கூட சாத்தியமில்லை. அதாவது 3 ஓவரில் இவர் மொத்தமாக 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு ஓவரிலும் தொடர்ச்சியாக 3 பந்துகளிலுமே விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு இவரின் பந்துவீச்சு என்பது ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை சுத்தலில் விட்டிருக்கிறது. மேலும் இப்போது இந்த இரு அணிகளுக்கு இடையே நடந்து வரும் டெஸ்ட் போட்டி என்பது ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மைதானங்களில் ஸ்பின் பவுலிங்கிற்கு எந்த பலனும் இருக்காது. ஆஸ்திரேலியா மைதானங்களில் ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுபடும். அப்படி இருந்தும் கூட ஆஸ்திரேலியா மைதானத்தில் ஒரே போட்டியில் தொடர்ச்சியாக 3 ஓவர்களில் 3 ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய அஸ்வினின் இந்த சாதனை என்பது இப்போது கிரிக்கெட் உலகையே மிரள வைத்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வினின் இந்த ஒரு சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.